You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்று இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு சுவிசேஷ பகுதிகளை விளக்கி சொல்லுவதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த பகுதியை பார்க்கக்கூடியவர்கள் போன பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பகுதி வழங்கப்படுகிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் போன பகுதியில் 10ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரைக்கும் விளக்கினதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் வசனங்களை அறிந்து கொள்ளட்டும். இப்படியும் நீங்கள் ஊழியம் செய்யலாம். மற்றவங்களுக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுல அவங்களும் வசனத்தை கேட்பாங்க. நாங்களும் இன்னும் வசனங்களை போதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு முதலாவது விளக்கப் போகிறார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிகளை கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 வரை அழைத்து இயேசு அவர்களை அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு வேதத்தை கொஞ்சம் மேலே கீழே வாசித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களை அழைத்த பிறகு அவர் அநேக காரியங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். இதிலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு காரியத்தை குறித்து ஒரு விண்ணப்பமாக கற்றுக் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. இங்கு சொல்லப்பட்டது, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இங்க ஊழியம் செய்ய சொல்ல சீஷங்களுக்கு என்ன சொல்ல சொன்னாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமான என்ன பண்ணுங்க வேண்டிக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறாரு சீஷங்களுக்கு. ஆனா இந்த பகுதியில பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்திலே அந்த 12 வரை இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமரியா நாட்டுகளில் பிரவேசியாமலும், நீங்க எங்க போனன்னு சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடுக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அளவும் உயிரோடு இருந்து பரமேறுவதற்கு முன்பாக இதே சீஷர்களுக்கு இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுங்களா? அதே 28ஆம் அதிகாரம் மத்தேயு 18 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ இயேசு முதலிலே சீஷரை அழைக்கும் பொழுது அறுப்பு மிகுதி, வேலையாட்களு கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக்கொள்ள அவர் கொடுத்த விண்ணப்பம். 2வது பார்க்கிறோம், அதே 12 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறது ஆண்டவர், நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாமலும் சமரியா பட்டணத்துக்கு போகாமலும் நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராகிய வீட்டாரிடத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யார் இந்த இஸ்ரவேல் வீட்டார்? எதற்கு ஆண்டவர் அவர்கள் மத்தியில் நீங்க போங்கன்னு சொல்றாருன்னா, இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அல்லது வேதத்தை பார்க்கும் பொழுது தேவன் தன்னை தொழுது கொள்ளும்படியாக
தன்னை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். அது எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் ஆபிரகாமிலிருந்து தொடங்கப்படுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. யாக்கோப்பினுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரம். அவர்களுக்கு தான் எபிரேயர் என்று அழைப்பார்கள். பிற்காலத்து அவர்களுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்வார்கள், யூதர் என்று அழைப்பார்கள். இவர்களை தான் தேவன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் இந்த ஜனங்களோ தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் தேவனை விட்டு மறுதலித்து காணாமல் போனார்கள். தேவன் எதற்காக இவர்களை அழைத்தாரோ நோக்கத்தை மறந்து போனார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இந்த இஸ்ரவேல் வீட்டார் கர்த்தரை மறுதலித்து போனார்கள். யார் தெய்வம் என்று கூட புரியாமல் போகிற காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆகையால் தான் ஆண்டவர் தன்னுடைய 12 சீஷர்களை அழைத்து, நீ புறஜாதிகள் மத்தியில் நீ போகாதீங்க, நீங்க சமரியா பட்டணத்துக்கு போகாம காணாமல் போயிருக்கிற நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், என்னை தொழுது கொள்ளும்படியாய், என்னை ஆராதிக்கும்படியாய் நான் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் காணாமல் போயிட்டாங்க. முதலிலே நீங்க காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க என்று சொல்றாரு. முதலாவது தன் வீட்டை சுத்தப்படுத்துன்னு சொல்றாரு. முதல் நான் சூஸ் பண்ண மக்கள் மத்தியில நான் யார் என்று சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, போகையில் நீ அவங்களுக்கு என்ன சொன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கிங்க. அப்ப ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு நீ சுயமா நீ சொல்லிடாத, அவர் கற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நீங்கள் போகையில், நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க போவது என்னத்தை பிரசங்கிக்கணும்னா, நீங்க பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்க. ஏன் இந்த இடத்தில் ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னா, இஸ்ரவேலுடைய சரித்திர முறை பார்க்கும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை இவர்கள் இழந்திருக்கிறார்கள். இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? எப்போது இந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், எப்போது இந்த ராஜ்யத்தை நாம் ஆளுகை செய்யும். ஏன்னா இவர்களை விட்டு பிஃபோர் தி கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 586ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசம் இவர்களை விட்டு புறஜாதிகளுடைய கரத்தில் போய்விட்டது. அப்ப இவங்களுக்கு சொந்த தேசம் இல்லை. அப்பதான் இவங்க புலம்புவாங்க, ஆண்டவரே நாங்கள் உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறோம், நாங்கள் அறுபண்டு போய் இருக்கிறோம், நாங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறோம். இவர்கள் பாபிலோன் தேசத்துல இருக்கிற காலகட்டத்திலே தேசத்தை இழந்து பலி செலுத்த வழி இல்லாம இவர்கள் தவித்து கொண்டிருக்கிற காலகட்டம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேசம் இல்லை, ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, பலி செலுத்த வழி இல்லை. அப்படி என்றால் இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய எண்ணெல்லாம் இந்த இஸ்ரேல் மக்கள் தேசம் எப்போ நமக்கு கிடைக்கும், எப்போ ஆலயத்தை கட்டுவோம், எப்போ தேவனுக்கு நம்முடைய பாவ நிவர்த்திக்காக மோசையில் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின்படி பலி செலுத்த முடியும். அப்போ ஆனால் இந்த ஜனங்களின் நோக்கம் எல்லாம் பூமிக்குரிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை தான் நோக்கமா இருக்கிறாங்க. ஆண்டவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே காணாமல் அந்த இஸ்ரவேல் தேசத்தை மீட்டு கொடுக்கிற நோக்கத்துக்காக வரல. சீஷர்களுக்கு வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இந்த ராஜ்யத்தை எப்ப நீங்க திரும்பி எங்களுக்கு தருவீங்க? இயேசுவை கேட்ட பொழுது இயேசு ராஜ்யத்தை கொடுப்பென்று வாக்கு கொடுக்கல, மனம் திருமகள், பரலோக ராஜ்யம். இன்று கூட உலகத்திலே நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்க இயேசு வரல, பூமியில நமக்கு தேவைகள் சந்திக்க மாத்திரம் வரல. அவருடைய வந்த நோக்கம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இன்னைக்கு என்னாச்சு? கிறிஸ்துவனுடைய பிறப்பை வந்து பண்டிகையாக மாற்றிவிட்டு ஒரு பெரிய பிசினஸ் சென்டராக மாறி போச்சு. கிறிஸ்து ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னு நினைச்சிச்சு. ஆனா நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிறந்த நோக்கமே பாவத்தில் இருக்கிற நம்மை ரட்சிக்க வந்தார். நோக்கம் மறக்கப்பட்டு அது ஒரு பண்டிகையாக மாற்றப்படுகிறது. அதுபோல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் காணாமல் போன ஆடுகளாகிய அந்த வீட்டாருக்கு நீங்க போங்க. போகையில் நீங்க எதை குறித்து பிரசங்கிக்கணும்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு பிரசங்கிங்க. அடுத்து கற்றுக் கொடுக்கிறாரு. பிரசங்கிங்க சொன்ன பிறகு வியாதி உள்ளவர்களை நீங்க என்னாக்குங்க? சொஸ்தமாக்குங்க. அத்தாரிட்டி அதிகாரம் கொடுக்கிறார். அடுத்து குஷ்டு ரோகிகளை நீங்க சொஸ்த பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க.
இதை நீ பிசினஸா பண்ணாத. வியாதியை சுகமாக்குறதுக்கு நீ பிசினஸா பண்ணாத. குஷ்டரோகிகளை சுகமாக்குவதற்கு அதை நீ பிசினஸா பண்ணாத. மரித்தோரை எழுப்பதும் அதை நீ பிசினஸா பண்ணாத. அல்லது பிசாசுகளை துரத்துவதற்கு, ஏன்னா இந்த நாட்களில எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு வச்சுக்கின்னு செய்கிறத பாக்குறோம். என்ன ஜபம் பண்ணி கொடுக்குன்னா 300 ரூபாய் குத்தாத்தான் நான் என்ன ஜபம் பண்ணுவேன். பிசாசை துரத்துனா அதுக்கெல்லாம் ரேட்டு வச்சு செய்கிற காரியத்தை நடைமுறையில பார்க்கிறோம். டோக்கன் போட்டு ஜெபிக்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ பிசாசுகளை துரத்துக்கு ஒரு ரேட்டு, வியாதிக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, எல்லாம் டாக்டருங்க லிஸ்ட் போட்டு இருக்கிற மாதிரி, இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளோ காசுன்ற மாதிரி, வியாதிக்கு, குஷ்டரோகிக்கு, பிசாசை துரத்துறதுக்கு, யானை ஜெபம் பண்றதுக்கு, தீர்க்கதரிசனத்துக்கு எல்லாம் ஒரு ரேட்டு வச்சிருந்தா ஆண்டவர் சொன்னார், ஊழியர்களுக்கு இலவசமாய் பெற்றீர்கள், நீங்க இலவசமாய் கொடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்குள்ள சொல்லப்பட்ட காரியங்கள் ரொம்ப தெளிவாய் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எது மேலெல்லாம் அவங்க பயன்படுத்தணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எல்லாவற்றையும் இந்த பகுதிகளில் சொல்லியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியை நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நாம் தொடர்ச்சியாய் இந்த வசனங்களுக்குள்ளே போக போகிறோம். 9-10 வசனங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது, வெள்ளியையாவது, செம்பையாவது, வழிக்காக பையையாவது, 2 அங்கிகளையாவது, பாதரட்சைகளையாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். அப்படி ஊழியத்தின் பாதையில் போகும்போது எப்படி போக வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. பரலோகத்திலிருந்து வந்தவர் இப்போ இவர்களை பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவங்க வாழ்ந்த இடம், சூழ்நிலை, ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது ஒரு இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் கையில் வாரிக்கிட்டு போயிடுவாங்க. இது வேணும், அது வேணும், மொத்தமாக மூட்டை கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. சரி, அப்படி போனால் எதை எங்கே வைப்பாங்க? வைக்க வேண்டிய இடம், அப்புறம் அந்த ஒவ்வொன்றையும் அந்த சுகாதாரம் வேணும், சுத்தம் வேணும். தங்கள் இப்போ எல்லாத்தையும் இவங்க கையில் எடுத்துக்கிட்டு போனால் அவங்க மனசு பாரமாக இருக்கும். அதை பாதுகாக்கிற விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா இதில் விஷயம், ஊழியத்தை செய்ய அன்றைக்கு நீ ஊழியத்துக்கு என் வார்த்தையை கேட்டு ஊழியத்துக்கு போகும்போது முழுமையாய் என் மீது நம்பிக்கை வச்சிடு. அதான் முழுமையாக என் மேலே நம்பிக்கை வச்சிடு. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பொண்ணு, வெள்ளி, செம்பு, பசிக்குது, இது அவங்களுக்கு அவசியம் இல்லையே. பொண்ணு, வெள்ளி, செம்பு இது அவங்களுக்கு தேவையில்லை அந்த நேரத்தில். இப்போ இன்றைக்கி பேங்க்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் ஏதாவது வச்சுட்டு காசு வாங்கி போட்டு ஏடிஎம்லாம் போட்டு ஏதாவது வாங்கிடலாம். அன்றைக்கு அவர்களுக்கு இது அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்கிறாரு, உன் துணி விஷயமா ஒரு 2 இருந்தால் போதும், உனக்கு இருக்கிறதோட நீ புறப்பட்டு போ. இல்லை, இதில் பார்க்குற விஷயம் என்ன, 100க்கு 100 என்னையே நீ சார்ந்தது. உன்னை அனுப்புறது யாரு? எதுவும் கொண்டு போகாத. அதான், ஏன்னா உன்னுடைய காரியம் தான் முழுமையான கீழ்ப்படிதல்னு சுட்டி காட்டுது. ஆனால் இன்றைக்குரிய நிலைமை டோட்டல் சேஞ்சு. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் வேற, இன்னைக்கு அதற்கு மாறாதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், நடக்குது. ரைட்டு. அப்போ இதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஊழியம் பாதிக்கப்படும், பிரசங்கம் பண்ணுறது பாதிக்கப்படும், சுகமாக்கப்படுவது பாதிக்கப்படும், ஜனங்கள் விடுதலையாவது பாதிக்கப்படும். அவங்க எண்ணமெல்லாம் அழைப்பை மறந்து தங்களையே கவனிக்கிற நிலைமை வந்துடும். அதனால் இதெல்லாம் உனக்கு வேணாம். எபிரேயர் 11 படிக்கிறோம்ல, 12 எத்தனை சாட்சி இருக்கு. தள்ள வேண்டியதை தள்ளிட்டு உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர், அதை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரமாய் இருக்கிறார். வேலையை முழுமையாக செய்தால் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாக அவர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கோமே, 25-26 ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. மற்றவங்க அதுக்காக அலைந்து திரிவார்கள்,
நீ மற்ற அஞ்ஞானிகளைப் போல நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை. நான் வானத்தையும் பூமியும் படைத்தவரே உன் கூட இருக்கிற. உன் உடலுக்கு என்ன வேணும், உன் ஊழியத்துக்கு என்ன வேணும், உன் வயிற்றுக்கு என்ன வேணும், உன் எதிர்காலத்துக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் அறிந்தவர் தானே உன்னை அனுப்புகிறேன். நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், அழைத்தவர் நான், அனுப்புகிறேன். நீ என் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போ என்பதுதான் அங்கே. ரெண்டாவது 11:12 அதில் ஒரு பட்டணத்துக்கு நீ போ. பட்டணம் கிராமத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அங்கே தங்கியிரு. பட்டணத்துக்கும் கிராமத்துக்கும் போனால் அங்கே என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் போயிருக்கிறார். அங்கே போகும்போது என்னென்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். அவர் போன நிலைமை வேற. ஆனால் இவர் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார், நீ போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்படி போகும்போது என்ன செய்யணும், ஒரு வீட்டுக்கு போகும்போது உனக்கு அப்படி ஒரு பட்டணத்தில் கிராமத்தில் போனால் உனக்கு வழி திறக்கப்படும். யாராவது உங்களுக்கு அந்த இடம் உனக்கு கிடைக்கும். அந்த வீட்டில் தங்கியிரு, புறப்படும் அளவும் தங்கியிரு. இன்றைக்கி கூட ஊழியத்துக்கு அன்றைக்கு இருக்கிறது போல் இன்றைக்கும் சிலர் தான் தப்பாக யோசிப்பாங்க ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள, ஊழியத்தில் பயன்படுத்த. ஆனால் இன்றைக்கும் பல இடங்களுக்கு போகும்போது மாத கணக்கில் ஊழியர்களை தங்க வச்சு நல்லா கவனிக்கிறாங்க. ஏன்? சத்தியத்தை அறிந்ததுனால. சத்தியத்தை, நஷ்டத்தை அவங்க பார்க்கறதில்ல, ஆண்டோடைய அன்பை அறிந்ததினால். இப்போ நீ புறப்பட்டு போகும்போது நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் அங்கே தங்கியிரு. ஏன்னா எலியா கிட்ட சொன்னார் இல்லையா, ஆற்றங்கரையில் அமர்ந்துரு, தண்ணியும் உனக்கு கிடைக்கும், அப்பமும் உனக்கு கிடைக்கும், நான் சொல்கிற வரைக்கும் இரு அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு வீட்டுக்கு நீ பிரவேசிக்கும் போது என்ன செய்ய, அதை வாழ்த்து. ஏன்னா ஊழியக்காரன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் உதடுகளில் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் அவ்வளவு ஈஸியாக ஊழியக்காரனை மதிப்பிட கூடாது. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் உதடுகளிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால ஒரு வீட்டுக்கு போய் வாழ்த்துதல் சொன்னால் அது அப்படியே இருக்கும். ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணாது, அமைதியாக வந்துருன்னு சொல்றாரு. சமாதானத்தை கூறு. நீ அன்னைக்கு அப்படி சொல்றாரு, நீ இப்படி பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி ஒருவேளை உன்னை ஏற்றுக்கொள்ளலான்னா ஒரு ஆபத்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா சத்தியம் அவங்களுக்கு வேணும். அதை முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அப்படி நீ தூசியை உதறி தள்ளிட்டு போயிடு, சோதோம் கொமோரா நாட்டுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அங்க பெரிய ஆபத்து. என்ன விஷயம்னா, நீ போ, உன்னை நான் அனுப்புறேன், என் வார்த்தையை சொல்லு, உன்னை அற்புதமாக எங்கே போகணும் நான் நடத்துவேன், தேவையும் சந்திப்பேன், நீ என் வார்த்தையை சொல்லு, நான் உன்னை போஷிப்பேன். ஒருவேளை உன்னை யாராவது ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ உன் கடமையை செய். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யார் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் பின்னால் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஏற்றுக்கொள்ளுங்கள், பாதுகாப்பை பெற்று ஆசீர்வதிக்கணும் தான் இதனுடைய வார்த்தைகள். அப்போ இந்த பகுதியில் உள்ள முழு விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் இதில் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் அனுப்பின அந்த 12 பேர், அவர்களுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த அதிகாரத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்த வேண்டும், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் விளக்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் போகும்போது என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, தேவனே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வீட்டுக்கு பிரவேசிக்க வேண்டும், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன நடக்கும், இதற்கான முழு விளக்கங்கள் இந்த பகுதியில் நமக்கு துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உபத்திரவத்தின் நடுவில் போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை இந்த பகுதிகள் விளக்கப்படுகிறது. நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்களும் பிஷப் ரெவரண்ட் பென்னியேசை அவர்களும் இந்த பகுதியை விளக்கப் போகிறார்கள். அதில் முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் இயேசு தமது சீஷர்களை வரவழைத்து அதிகாரம் கொடுத்து ஊழியத்தை செய்யும் பொழுது யார் யார் உங்களுக்கு விரோதமாக இருப்பார்கள் என்பதை சொல்லி
மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த 12 பேரையும் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அனுப்பும் பொழுது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஊழியக்காரர், அதாவது பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருங்கள், மனிதர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிற இந்த ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் என்ற காரியம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. அதே போல லூக்கா 10:3 நம்ம பார்க்கும்போது, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 10:12 நாம் பார்க்கும் பொழுது, மெய்ப்பன் இராதவனும் ஆடுகளுக்கு தனக்கு சொந்தமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடுகிறான். அப்பொழுது ஓநாய்கள் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இப்ப கூலிக்கு அமர்த்தலுகிற என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஆபத்து வருதுன்னு விட்டு ஓடிடுவான். ஆனா சொந்த ஆடு அப்படின்னு சொன்னா அவன் போராடுவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், மனுஷர்களுக்குள்ள நீ போகும்பொழுது ஓநாய்கள் வரும், அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகள் வரும், கள்ள உபதேசங்கள் வரும், எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, மத்தேயு 7:6 நம்ம பார்ப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களினால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களையே பீறி போட்டுரும். யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், சுவிசேஷ வசனத்தை எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் மெத்தடு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்டவர் அருமையாய் சொல்றார். அப்போ ஆபத்து நிறைந்த மனிதர்கள் ஓநாய்களைப் போல தந்திரமுள்ளவர்களாய், பீறி போடுகிறவர்களாய், கள்ள உபதேசிகளாய், தீர்க்கதரிசிகளாய் வருவார்கள், எச்சரிக்கையாயிருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த பகுதியில 2 அது மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பிப்பார்கள். ஊழியம் என்பது ரோசாப்பூ மெத்தை அல்ல, இட்ஸ் a full of thorn, முட்கள் நிறைந்த பாதை. ஆண்டவர் இதை சொல்லிட்டார், உங்களுக்கு உபத்திரவம் வரும். யாரால வரும்? மனுஷரால வரும், பல ரீதியில வரும் என்பதை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார், நல்லா உபதேசிக்கிறார். மனுஷர் உங்களை ஆலோசனை சங்கங்களில் ஒப்பு கொடுப்பாங்க. இப்ப இந்த காலத்துல பாக்குறோம் இல்லையா, ஊழியம் செய்யறவங்களுக்கு உபத்திரவம் பிடிச்சு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பு கொடுக்குறாங்க. சட்டங்கள் என்னதான் இருக்கும், அது ஆண்டவர் ஏற்கனவே அனுப்பும் போதே சொல்லிட்டாரு, உங்களை பிடிச்சு செய்வாங்க. அவர்களுக்குள்ளும் புறஜாதிகளுக்குள்ளும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் உங்களை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போகப்படுவீர்கள். அப்ப உபத்திரமும் வேதனை ஊழியத்துல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இல்லைங்க, என் ஊழியத்துல பிரச்சனையே இல்லைன்னா நீ ஊழியமே செய்யலன்னு அர்த்தம். எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கனாக்கா ஊழியமே செய்யல. நம்ம என்னன்னா இருக்கிற இடத்துல 4 செவத்துக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ளே நாம் போய் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அப்போ 19 சொல்லுது பாருங்க, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்றும் என்ன பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவர் மிக அருமையா இந்த பகுதியில சொல்றாரு. என்னன்னா, இயேசு தெரிஞ்சு கொண்டவங்க எல்லாம் ரொம்ப டபுள் டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் கிடையாது. மீன் பிடிக்கிறவங்களை கூப்பிட்டாரு, பணம் எண்ணினுங்கிறவங்க கூப்பிட்டாரு, எளிமையானவர்கள் தான் கூப்பிட்டாரு. உங்களை அதிகாரிகள் முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும் போது பயப்படாதீங்க, நீங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு அருளப்படும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சாதாரணமான மனுஷர்களை தான் கர்த்தர் தெரிஞ்செடுத்தாரு. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு நீ பார்வோன் கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். யாத்திராங்க 4:12 ஆண்டவர் சில சான்றுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன பேசுவோம், ஏது பேசுவோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தைரியப்படுத்துகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும்
இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு உத்தரவு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. கட்டளை சொல்றாங்க, இப்போ பிரமாணம் சொல்றாங்க, ஆனா என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. உத்தரவு நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்ப பாருங்க, சாதாரண மனிதர்களை ஆண்டவர் பிடிச்சு அவர்களை கொண்டு போனார். நீங்க பேச வேண்டியது ஒன்னும் பயப்படாதீங்க, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. 20ஆம் வசனம், உங்களின் பிதாவின் ஆவியானவரே பேசுவார் என்று ஆண்டவர் சொல்றார். பேசுறது நீங்க அல்ல, ஏன்னா படிப்பறிவில் அறிவில்லாதவங்க. மோசம் என்னதான் அவன் ராஜ சமூகத்துல வந்தாலும் ஆண்டவரே மந்த நாவு திக்குவாயின்னு சொல்லிட்டான். ஆண்டு சொல்ல, நீ பேசாத, உன் வாயோட நான் இருந்து பேசுவேன். அப்போ நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும்னு சொல்லி, இந்த சமயத்துல என்ன பேசணும்னு சொல்லி நாம் அறிஞ்சிருக்க வேண்டும். இப்போ ஊழியர்களாய் நாம் இருக்கிறோம், சர்ச்சில் மேரேஜ்ல என்ன பேசணும் ப்ரிப்பரா இருக்கிறோம், பர்த்டேல என்ன பேசணும் ப்ரிப்பரா இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்க வேண்டும் அதுக்கு நம்ம ஆயத்தப்படுறோம். ஆயத்தமே இல்லாத ஒரு மனுஷன் பேசுறான்னு சொன்னா கேட்கறவங்களுக்கு நிம்மதியாவே இருக்காது. ப்ரிப்பரேஷன் இல்லாம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி, இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, படிப்பறிவு இல்லாம பேதமையா இருக்கிறவர்களை நீங்கள் அல்ல, உங்களுக்கு நான் பேசுவேன். அதாவது இப்ப இது இந்த பகுதியை நீங்க பார்க்கும்போது, அதிகாரிகளுக்கு முன்ன நிற்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத நீங்க யோசிக்கிறது வேண்டாம். ஆமா, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொல்றாரு. இது பலிப்பிடத்தில் நிற்கும் போது சொல்லப்பட்டது. ஏன்னா இதைதான் மிஸ் இன்டர்பிரேட் பண்றாங்க. அதாவது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம போய் நின்று ஆவியானவர் பேசுறாரு. ஆனா ஆவியானவர் பேசுறாரு தான், ஆனால் பேச போகிற காரியம் அந்த பகுதிகளை ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கிறார். அதையோடு கூட நம்ம போய் நிற்கும் போது தான் ஆவியானவர் அதுல இருந்து நமக்கு வெளிப்படுகிறார். அத 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல கூட 2ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. யார் கைட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, எந்த சமயத்துல எந்த நேரத்துல என்ன பேசணும், என்ன வார்த்தையை சில ஊழியர்களுக்கு உபத்திரமே வருகிறது. ஏன்னா பேசத்தகாத வார்த்தைகளை சில இடத்துல பேசிடுவாங்க. நம்ம என்ன பேசணும், ஆண்டவர் அனுப்பும் பொழுது ட்ரைனிங் கொடுக்கிறார். என்ன வார்த்தை நீ பேசணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது மாத்திரம் தான் சொல்லணும். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் தான் நாம் செய்ய வேண்டும். அதற்கான அநேக வசனங்கள் வேதாகமத்துல இருக்கிறது. அப்ப பாருங்க, படிப்பறிவில்லாத பேதுரு பேசுகிற காரியத்தை நம்ம வேதாகமத்துல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டான். சில நேரத்துல அற்புத அடையாளங்களோடு கூட தேவன் சீடர்களை வைத்து பேசும்போது யாரும் எதிர்த்து நிற்க முடியலையா, தைரியமா போல்டா அவங்க பேசுறாங்க. அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது. அப்போ நம்ம எதை பேசுறோம், என்ன பேசுறோம் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செஞ்சா நிச்சயமா நம்மளுக்கு, இதுக்கே ஆண்டவர் கீழே அதிகாரம் இது கொடுத்துட்டாரு. உனக்கு எதிர்ப்பு இருக்குதா, நம்மளால அங்கேயே முட்டி போட்டுனா அங்கேயே ஜாம் பண்ணி செஞ்சிருப்பான். கீழே வசனம் சொல்லிட்டு பாருங்க, வேறு பட்டணத்துக்கு போ, இங்க வாசல் அடைக்கப்பட்டுச்சா, வேறு பட்டணத்துல வாசல் திறந்துருக்கு, அங்க போய் சுவிசேஷத்தை செய். மெத்தட் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார் தொடர்ச்சியான. அப்போ இந்த இடத்துல இந்த பகுதியில் உள்ள இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை பகுதியாக பிரித்து பேசுறதுனால அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்துக்குள்ளாக அவர்கள் அதை விளக்கி சொல்லுகிறார்கள். இதில் 26ஆம் வசனம் வரைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தியானித்து கொண்டிருப்பது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16லேருந்து 26ஆம் வசனம் வரை. அந்த பகுதிகளை இப்போது ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் நமக்கு கொஞ்சம் விளக்கினார்கள். அதுக்கு இருக்கிற மீதியான பகுதிகளை நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பெனி எஸ்ஐ அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். அவங்க மூலியமாக ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 10வது அதிகாரம் டீச்சிங், அதாவது போதனையாக இருக்குது. அழைத்தார், அனுப்பினார், எச்சரித்தார் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்களை குறித்து இங்கே பார்த்தது மட்டுமல்லாதபடிக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டீங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்ட்டு அதிகாரத்தை வச்சு ஆடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதிகாரத்தை வச்சு ரொம்ப ஆடுவாங்க. அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய பரிசுத்தவான் போல காணப்படுவது, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஊழியம் செய்யும் போதே பெரிய வல்லமையை பெற்றுக்கொண்டது போல. அப்படி அல்ல. ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது 17வது வசனத்தை ஐயா அவர்கள் விளக்கி சொன்னார். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள்
அல்லது அழைக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதே இதனுடைய கருத்து. எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை போதிச்சு நடத்துவார், சரியான பாதையில் நான் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னு கேட்டால், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ அனுப்பும்போது எச்சரித்து அனுப்புகிறார். அதே நேரத்தில் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுப்பார்கள். எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். பேசுறது நீங்கள் அல்ல, ஆவியானவர், நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியாய் அந்த 26வது வசனத்தை மட்டுமே சற்று நான் விவரிக்க ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அப்போ எச்சரித்த தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 28 முதலாவது வசனம், ஒருவனும் தொடராமல் இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருக்காங்களாம்? தைரியமாய் இருக்கிறார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டா, நாம பயப்படக்கூடாது. எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஒரு சுவிசேஷகன் அந்த சுவிசேஷ வேலைக்கென்று அழைக்கப்பட்ட பிறகு யாருக்குமே என்ன செய்யக்கூடாது? பயப்படாம தைரியமா இருக்கணும்னு சொல்றார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 28வது வசனம், மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப என்ன செய்யக்கூடாதான்? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆகவேதான் இங்க சொல்லிட்டாரு, அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அழைக்கப்பட்ட நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், நம்மை புறப்பட்டு போங்கள் என்று அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை பெற்றவர்களாகிய நாம், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை பெற்ற நாம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாமா? ஏசாயா 43வது அதிகாரம் முதல் 2 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரரை பெயர் சொல்லி என்ன பண்றாருங்க? அழைக்கிறார். நாமும் 10வது அதிகாரத்துல அங்கே பெயர் சொல்லி அநேகரை அழைத்தது போல இங்கேயும் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட வாக்குதத்த வசனம் என்ன என்று கேட்டால், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன். இன்றைக்கு ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கான்னு கேட்டா, பெயர் சொல்லி அழைத்திருக்கப்படினால் நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் இங்கேயும் சொல்லப்பட்டது, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்போ கடைசி காலத்தில் இருக்கோம். அப்போ நமக்கு எப்படி தெரியுது அது கடைசி காலம்ட்டு? தேவன் தெளிவாய் வேத வசனத்தின் மூலமாய் மறைப்பொருட்களை என்ன செய்யறாருன்னு கேட்டா வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ நீ போயிட்டு நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் பேசாத, ஆனா வெளிப்படுத்துறது யார்? கர்த்தர். அப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதையும் பேசக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்றால், பொருட்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்துகிறதான தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த வெளிப்பாடுகளை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க கேட்டா, தான் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறது? பேசுறது. அது அல்ல.
அதாவது கர்த்தர் என்ன செய்யறான்னு கேட்டா ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அறியப்படாத ரகசியமும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, ஊழியக்காரராகிய தம்முடைய ஜனங்களுக்கு எதையும் மறைக்கிறதில்ல அப்படின்னு வசனம் தெளிவா இருக்குது. நான் செய்ய போகிற காரியத்தை என் தாசனுக்கு மறைப்பேனோ. அப்போ ஊழியக்காரரை பார்த்து அழைத்த தேவன், வேறு பிரித்த தேவன், அதிகாரத்தை கொடுத்த தேவன் அடுத்து எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு. எச்சரிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாதபடிக்கு நீ யாருக்கு என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அது மட்டுமல்லாதபடிக்கு வெளிப்பாடு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். அது மட்டுமல்லாதபடிக்கு அறியப்படாத ரகசியம் இல்லை, அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் அதனால்தான் கர்த்தருடைய வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் தாசனுக்கு மறைப்பேனோ. அப்போ தானியேல் அவர் எப்போதும் ஜெபிக்கிறவராக இருந்ததுனால்தான் மறைப்பொருள் என்ன செய்யப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல யோவானுக்கு மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யோவான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். அந்த தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றவனாய் இருந்தான். அவருடைய வார்த்தைகளை கேட்டான். அது மட்டுமல்லாதபடிக்கு தேவன் இப்போது எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது யோவானுக்கு மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு ஊழியம் செய்கிறதான நமக்கு, அல்லது தேவனை பற்றி கொள்ளுகிற நமக்கு தேவன் என்ன செய்வான்னு கேட்டா, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நாம் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த பகுதியில் இன்னும் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் சொல்லப்படுகிறது, என் நாமத்து நிமித்தமாக நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். பகைக்கப்பட்டாலும் முடிவு பரிந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு பட்டணத்துக்கு போறீங்க, அங்கே அறிவிக்கிறீங்க. ஏற்கனவே பாஸ்டர் மில்கி அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அந்த இடத்துல எதிர்ப்பு வருகிறது, அங்கேயே நின்று போராட்டம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. எனக்கு இவங்க தெரியும், அவங்க தெரியும், நான் இதை பண்ண முடியும், நான் அதை பண்ண முடியும், நான் இங்கே ஃபோன் பண்ணுறேன், அங்கே ஃபோன் பண்ணுறேன், இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் பண்ண சொல்ல. அதெல்லாம் அவர் பண்ண சொல்லாதது நீங்கள் பண்ணும் போது தான் அங்கே பிரச்சனைகள் அதிகரிக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே விட்டுருங்க, நீங்கள் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு கடந்து போங்க. அடுத்த பட்டணத்தில் உங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு போங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இவங்களோட தரகம் பண்ணி அங்கே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே பேச வச்சு, அதுக்கப்புறமா நம்ம ஆட்களெல்லாம் வந்து அங்கே ஒரு தரகம் ஆகி அங்கே விடுதலை ஆக்கப்பட்டு அதுக்கப்புறமா திரும்ப அதில் நான் எனக்கு தெரிஞ்சதுனால விட்டாங்க பார்த்து அப்படி விட்டாங்க, இதெல்லாம் நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கே எதிர்ப்பு இருக்குதா, எதிர்க்கிறாங்களா, அங்கே சொல்கிறது வேணாம், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுவோம். போகும்போது உன் தூசியை உதறனன்னு வை. பைபிள் சொல்லுது, சோதம் குமாராக்கு உண்டானது பார்க்கிலும் பயங்கரமான நியாய தீர்ப்பு அவங்க மேலே உண்டாகும். எப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி உடனே உண்டாயிரும் அப்படின்னு இல்லை, நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் டைம் கொடுக்குறார். அந்த மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களும் அப்படி அழிக்கப்பட்டு போவார்கள் என்பதை வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஊழியத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்போ 10ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே இந்த 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார், 12 பேரை அழிக்கிறார். அவங்களுக்கு என்ன கொண்டு போகணும், எங்கே கொண்டு போகக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது மொத்தமே சொல்லி அனுப்புகிறார். அதே நேரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றது இப்போ இருக்கிற பகுதியில் நாம் பார்க்கிறோம். எதிர்ப்புகள் வந்துட்டா அப்படியே அமைதியாகி நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு உட்காந்து கொள்ளாமல் முடிவு பரிந்தும் தேவனுடைய அழைப்பில் நிலைச்சு நிற்கணும். தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கணும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். எனவே கடைசி நாட்களின் கடைசி பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1வது நூற்றாண்டிலே நடந்த சம்பவங்களை இந்த 21ஆம் நூற்றாண்டில் தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்றி முடிப்பதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவங்க மூலமாக துவங்கினார், நம்ம மூலியமாக முடிக்க போகிறார். எனவே அதுக்கு ஆயத்தத்தோடு தேவனால் பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகளாய் உலகத்தில் செயல்படுவோம், வசனங்களை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த பகுதியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களிலே
தொடர்ந்து அடுத்த பகுதிகளுக்குள்ளே நாம் தியானிக்க போகிறோம். இதுவரை தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் இருந்த அன்பு போதகர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கிற வரை உங்கள் கிட்ட நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.